அப்படியா பாருங்கள், எங்கள் எலிசாவுக்கு சமைச்சதில் இதுக்கு வந்து கோழி காலும் கோழி தலையும் கொடுக்குறேங்க. இங்கே வா இங்கே வா. அந்த ஸ்கூல் இருக்கும்போது கூட அங்கே சாப்பிட்டுக்கு நான் சாயந்தரம் சாப்பாடு கொடுப்பேன். இன்றைக்கி காலையில் சாப்பாடு கொடுத்தேன், அவ்வளோவா சாப்பிட்ல. இப்போயுமே வந்து எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைங்க, அதனால் கவனிக்கவும் முடியலை. அந்த எலிசா குட்டி போட்டிருக்கா, அதுக்குள்ள சாப்பாடில் தான் இதுவும் வந்து நின்றுட்டுருக்குன்னு இதை கொடுக்குறேன். இந்தாம்மா சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிடுதுங்களா நான் தெரியல. சாப்பிடு. இதெல்லாம் இப்போ சாப்பிட்டு பழக்கம் இருந்தால் தாங்க எதாக இருந்தாலும் சாப்பிடுங்க. அது குட்டி போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு இதாக கொடுக்க முடியலை, காரமாக வச்சு கொடுக்கக்கூடாது. இங்கே வா சாப்பிட்டு அதையும் போய் சாப்பிட முடியும். அங்கே வா, இங்கே முடியாங்க. இதை எடுத்து சாப்பிடு. இதை சாப்பிடு. சாப்பிடு. ஆட்டோ போனால் போட்ட சாப்பிடு. பயப்படாத. என்ன பயம்? இங்கே தானே ரெகுலராக சாப்பாடு கொடுக்குறேன்னா உனக்கு என்ன பயம்? எடுத்து சாப்பிடுங்க. நான் அம்மா போவேன், எடுத்து சாப்பிட்றீங்களா? இங்கே கொண்ட கடிச்சு போட்டுருச்சுங்க மண்ணில். டூ வீலர் வண்டியெல்லாம் போகிறதுனால ஒரே சவுண்டாக இருக்குண்டா. இதையும் சாப்பிடுங்க. வந்தா இதையும் சாப்பிட்டுட்டு நீ போகணும். என்ன அதையும் சாப்பிடு, இதையும் சாப்பிடு. பயப்படாதேங்க வா. அங்கே நான் இந்த பாருங்கள் எடுத்து கொண்டாந்து சிமெண்ட் தரையில் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் மண்ணில் இருந்து தாங்க சாப்பிட்றாங்க. இது பயப்படுதுங்க, ரொம்ப பயப்படுது. ஆனால் ரெகுலராக சாப்பாடு வைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருக்கு. சரி, இதையும் சாப்பிட்டுட்டு போங்க, அதையும் சாப்பிடுங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதை சாப்பிட்ரு. சரி. இந்த பாருங்க கொண்டு போய் மண்ணில் வச்சுக்குதுங்க. என்னங்க பண்ணுறது? மண்ணிலே சாப்பிட்டு பழகிருச்சா, அதனால நம்ம பாத்திரத்தில் வச்சாலும் சாப்பிட மாட்டாங்குது. கீழே போட்டால் மட்டும்தான் சாப்பிடுது. இப்போயும் எடுத்து கொண்டு போய் மண்ணில் போட்டு வச்சுட்டு சாப்பிடுதுங்க. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இதுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட பிடிச்சாலும் சொல்ல மாட்டேன் நான். லைக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயந்தான். அது ரொம்ப கவலையாக தான் இருக்குது. வந்து லைக் பண்ணுங்கன்னு சொல்லவும் கூடாது, இது பிடிச்சான்னு சொல்லவும் கூடாதுங்க. இதை பார்த்தா நமக்கு மனசு வலிக்குதுங்க எனக்கு ரொம்ப. அதே மாதிரி என் பட்டு ஒன்று காணா போயிடுச்சுங்க. 3 நாள் ஆகுது. அந்த ஒரு செடி சாப்பிடுச்சுன்னு சொன்னேன்னா, என்ன செடி சாப்பிட்டுச்சுன்னு சொன்னாங்க. அதிலேருந்து என் பட்டுக்குட்டியை காணோங்க. 2 நாளாகவே நான் அழுதுகிட்ருக்கேங்க. எனக்கு உடம்பே முடியலைங்க. அதனால் ஹெல்த்து பிரச்சனைங்க. இதில் ஒரு பூனையாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் மிஸ் ஆனால் என்னால் தாங்கிக்கவே முடியாதுங்க. ஏன்னா குட்டியிலேருந்து நம்ம வளர்க்குற ஒரு பொருள், ஒரு இது இல்லை, ஜீவன் இல்லை. என் பிள்ளை எங்கே போய்